ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 5 மாதங்கள் முடிந்து 6வது மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் யாக்கோபு 4 அதிகாரம் 8வது இறைவார்த்தையை நாம் வாசிப்போம். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை குறித்து நாம் சற்று ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். வேத பகுதியிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த யாக்கோபுலே யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார்: கடவுளை அணுகி செல்லுங்கள், கடவுளை நீங்கள் அணுகுங்கள். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம அணுகாம இருக்கிறோமா? நம்ம கடவுளை அணுகிதானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வரலாம். அப்போ இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது யாக்கோபு 3 அதிகாரம் 14 வாசிக்கிறோம். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையாய் எதிர்த்து பொய் பேச வேண்டாம். அப்ப இங்க இந்த பகுதியில என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை குறித்து நமக்குள்ள ஒரு பற்று, ஒரு பற்றுறுதி நமக்குள்ள இருக்கணும். அப்போ இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவரை குறித்த ஆழமான ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கு. ஆனா அந்த பக்தி வைராக்கியம் உண்மையா இருக்கா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் இந்த பக்தி வைராக்கியம், உண்மை வைராக்கியம் இல்லையா? பிதாவின் வைராக்கியம், அப்படியே மகனுடைய வைராக்கியம், பரிசுத்த ஆவியானுடைய வைராக்கியம், சபையினுடைய வைராக்கியம், இதை குறித்தெல்லாம் நாம் வருகிற நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த 3 அதிகாரம் 14வது இறை வார்த்தையில சொல்றார், உங்கள் இருதயத்தில் கசப்பான வேர் முளைக்காமல் நீங்கள் கவனமா இருங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சற்று திரும்பி பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில கசப்புகள் இருக்கிறதா? எதை குறித்தெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டி வைராக்கியமா இருக்கிறோம்? நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி எப்படி இல்லாம இருக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 12:15 வாசிக்கிறோம், இப்படி உலக பிரகாரமான வைராக்கியமா இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய அருளை இழக்கிறார்கள். அந்த கிருபையில இருந்து வெளியே வந்துடுறாங்க. ரெண்டாவது, அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகிறது. எதுவும் நடக்குமோ, என்னமோ நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கம். ரோமர் 10 அதிகாரம் 2வது இறை வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்போம். சகோதர சகோதரிகளே, என் இனத்தார் மீட்படைய வேண்டும் என நான் உளமாற விரும்புகிறேன். அதற்காக கடவுளிடம் மன்றாடுகிறேன். கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டது அல்ல. என்ன சொல்றாருன்னு பாருங்க. என்னுடைய ஜனம் மீட்கப்படணும்னு நான் விரும்புறேன். ஆனா அவங்களுக்கு பற்று இருக்குது. அவங்க பக்தியா இருக்கிறாங்க, ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க, ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. ஆனா அது அறிவை சார்ந்ததாக இல்ல. இங்கதான் பிரச்சனை இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பவுல்
ஆஹ் ஒரு காரியத்தை இங்க சொல்றத நம்ம பார்க்க முடியும் பாருங்க. அவர் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஒரு ஒரு காலத்துல எல்லாரையும் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னா, தூஷிக்கிறவனாக இருந்தேன். நான் எப்படி இருந்தேன்? தூஷித்து கொண்டு இருந்தேன், அடித்து கொண்டு இருந்தேன், எல்லாரையும் நான் வந்துட்டு துன்புறுத்தி கொண்டு இருந்தேன், இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நான், நீங்க வாசிக்கலாம் ரோமர் 11வது அதிகாரம், ஆஹ் 13 வாசிக்கிறேன். ரோமர் 11:13. பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். என்ன செய்யறாரா? பெருமை கொள்றேன். நான் இத குறிச்சு நான் பெருமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம வைராக்கியம் பாராட்டுறோம். இந்த வைராக்கியம் என்ன செய்கிறது? இன்னைக்கு உண்மையிலேயே நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கிறதா? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த 6வது மாதத்துல உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க இந்த காரியத்தை குறித்து நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் சியோனை குறித்து, எருசலேமை குறித்து மகா வைராக்கியமாக இருக்கிறேன். ஒண்ணு, சியோன், இந்த சியோன், எருசலேம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற நபராக இருக்கலாம். விசுவாசிகள், எருசலேம் என்றால் விசுவாசிகள், சியோன் என்றால் அர்ப்பணிக்கப்பட்ட, ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்கள். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் சியோனுக்காக மகா வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். இந்த கால வேளையில ஆண்டவர் உனக்காக வைராக்கியமா இருக்கிறார். நீ எங்கெங்கேயோ போய் கொண்டிருக்கிற, உனக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இல்ல. ஆனா இந்த கால வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ ஒரு காரியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில சொல்லுகிறார், சியோன், ஆண்டவர் என்னை மறந்தார், என்னை கைவிட்டு விட்டார் என்று முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில சொல்றார், எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? ஒரு தாய் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. எஸ்ஐயா 44ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில சொல்றார், யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை உருவாக்கினப்பா. ஓசியா 11:8 வாசிக்கிறோம், எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீ என்னுடைய தாசன் அல்லவா, என் ஊழியக்காரன் இல்லையா? உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? கலங்காதீங்க. இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னை அணுகி வாருங்கள். என் மேல ஒரு வைராக்கியத்தோட இருங்க. என்னை அணுகி வாங்க, என் பக்கத்துல வாங்க. உங்க ஜெப நேரம் மாறட்டும், உங்க ஆராதனை மாறட்டும், உங்க வேத வாசிப்பு மாறட்டும். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடும். உன்னை நான் மறக்கவில்லை, என் உள்ளம் கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். சகரியா 8ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டுள்ளேன். 2:5 சொல்றாரு, நான் அதை அக்னி மதிலாக இருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் கடந்து வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இடத்துல நெருங்கி வாங்க. இந்த 6வது மாதம் அவரை அணுகி, அவரை நெருங்கி, அவரோடு உறவாடுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. பின்பு எல்லாவற்றையும் அவர் கூட்டி சேர்த்து உங்களுக்கு தருவார். நீங்க கலங்காதீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறவரே, இந்த வேலையில உங்களோட கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அடைபட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. வரவேண்டிய எல்லா ஃபேவர்ஸும் பிள்ளைகளுக்கு கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்துல ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே.
ஒரு நேச அக்கினி இறங்கட்டும். ரோமர் 5:5 தூய ஆவியானவர் அந்த அன்பின் அக்கினியை போடுவீராக. எழும்பட்டும் ஆண்டவரே. ஊழியம் செய்யட்டும். ஊழியத்துல உண்மையா இருக்கட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் நேச அக்கினி இறங்கட்டும். அக்கினியின் கீழ்காற்று வீசட்டும். அபிஷேக தைலம் ஊட்டப்படட்டும். வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் bless யூ.